நாம் இன்றைக்கி கேரட் கிரேவி செய்ய போகிறோம். கேரட் கிரேவிக்கு தேவையான பொருள் கேரட்டு, தக்காளி 2 மிடில் சைஸில், தனி மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பூண்டு ஒரு 5-6 பல் சின்ன சைஸில், தாளிப்புக்கு கருவேப்பிலை, மிளகு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. கேரட் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் கட் பண்ணி. தாளிப்புக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நம்ம காட்டின மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டோம் நைஸாக மிக்சியில். இப்போ தாளிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். எப்பயும் தாளிக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயாக போட்டு தாளிக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் அந்த இது வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் அதிகம் போடக்கூடாது, போட்டோம்னா கிரேவி நல்லா இருக்காது. இது கொஞ்சம் வதங்கினது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம். கேரட் போட்டுட்டோம். இப்போ அதுக்கு தேவையானதை கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போடுறோம் கல்லுப்பு. இது கொஞ்சம் கேரட் கொஞ்சம் வதங்கின பின்னாடி இந்த மசாலாவை சேர்க்கணும். எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை, அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கணும். மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு வேக விடணும். இது சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறோமோ அந்த மெத்தட் தான், ஆனால் அந்த மாதிரி நல்லா இருக்கும். வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது. கேரட் வெந்துருச்சு. சுமார் ஆட்கள் நிறையா இல்லாத, கம்மியாக ஒருத்தர் 2 பேர் இருக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி அவசரத்துக்கு குழம்பு செஞ்சுக்கலாம். இந்த கிரேவி மாதிரி சிக்கன் மசாலாவுக்கு என்னென்ன போடுவோமோ சிக்கன் கறிக்கு அதே தான் எல்லா மசாலாவும், வேறு எதுவுமே இல்லை. மிளகு, மிளகாத்தூள், பூண்டு, உப்பு, அந்த மாதிரியான பொருட்கள் தான், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் பயன்படுத்தி இந்த கிரேவி செஞ்சுருக்குறோம். இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நல்லாயிருக்கும். காரம் உப்பெல்லாம் தேவையான அளவுக்கு அவங்கவுங்க போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைப்போம், அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். கேரட் வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம்.